வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த சீரிஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சியில் வந்து வெண்டார் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க, சரியா? ஸோ இப்போ இந்த வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோடைய கண்டென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறல. பட் ஆனால் இந்த கொஸ்டினை கேட்குற விதத்தை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் முதல்ல வச்ச எக்ஸாம் வந்து ஸ்டெனோ தான். அதுக்கடுத்து இப்போ செலெக்ஷன் போஸ்ட் வந்தாச்சு. கீ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், சரியா? அதுவுமே. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெனோ எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெண்டார் வந்து இப்போ முன்னாடி டிசிஎஸ் இருந்தாங்க, இப்போ வந்து எடுக்யூட்டி மாறிட்டாங்க. இந்த எடுக்யூட்டி மாறினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெனோல வந்து என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்படின்றது வந்து ஜிஎஸ்ல கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துல வந்து எல்லா நாளுமே வந்து ஜிஎஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிடியூட் வரும், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், எல்லாமே வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஆனால் டெய்லி இதுல வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துடும். இதுல வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரைட்டா? ஒரு நாளைக்கு 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட நீங்க படிச்சிருவீங்க, ரைட்டா? எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஓகே, அப்படின்றப்ப நம்ம வெறுமனையா இப்ப ஸ்டெனோ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து செலெக்ஷன் போஸ்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்டா? செலெக்ஷன் போஸ்ட்ல அவ ஸ்டெனோலையும் நம்ம படிச்சு முடிச்சாச்சு, செலெக்ஷன் போஸ்ட்லயும் படிச்சு முடிச்சாச்சு. அப்படின்றப்ப இப்போ வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் வந்து நம்ம தைரியம் அட்டன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வர சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வர எம்டிஎஸ் ஆகட்டும், அதுக்கு அடுத்து வர ஜிடி ஆகட்டும், சிஏபிஎஃப்எஸ்ஏ ஆகட்டும், எல்லாமே அது ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ஒரு கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா அது வந்து 360 டிகிரில நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் அதுல முதல் கேள்வி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷும் இருக்கும், அதுக்கு கீழேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் தமிழுமே போட்டிருக்கேன். ஓகே, டிரான்ஸ்லேஷன் கீழே தமிழ்லையும் இருக்கும். சரி, ஓகே. இதுல முதல் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, the process of vertical heating of atmosphere is known as advection அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும்ட்டு ஒரு 7-8 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுல வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை ஈஸியா நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அந்த கொஸ்டின் வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா, அந்த கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, எதை பற்றி இருக்குதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ வந்து அட்வெக்ஷன், கன்வெக்ஷன், அட்வெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கன்வெக்ஷன் அட்வெக்ஷன்னா ஹீட்டிங், அதாவது இந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, வளிமண்டலம், அது வந்து ஹீட் ஆகிறத பத்தி தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இந்த முதல் இது பாருங்க, the process of vertical heating of atmosphere is known as advection கொடுத்துருக்காங்க. கிடையாது, vertical heating வந்து advection கிடையாது. அடுத்தது the transfer of heat through horizontal, verticalனா வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி செங்குத்தா, horizontal அப்படின்றது இப்படி போறது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஹரிசான்டல் மூவ்மெண்ட் வந்து கன்வெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவுமே கிடையாது. நான் அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேர்டிக்கலா, அதாவது இந்த மாதிரி செங்குத்தா வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அது ப்ராசஸ் பேர் வந்து என்னன்னா அது கன்வெக்ஷன். அது பேர் வந்து கன்வெக்ஷன். இதுவே ஹரிசான்டல்னா இந்த மாதிரி ஹீட் ஆகுது, இந்த மாதிரி ஹீட் ஆச்சு அப்படின்னா அது பேர் வந்து என்னன்னா அட்வெக்ஷன். இது பேரு அட்வெக்ஷன். ஓகே, சரி. இப்ப அப்போ வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் தப்பு, ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் தப்பு. அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் இதுதான். ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, சரி. இப்ப இந்த கொஸ்டினை பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டோட்டலா வந்து ஒரு 3 இது இருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கன்வெக்ஷன், CONVE. நான் எல்லாத்தையும் ஈஸியாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்வெக்ஷன். அதுக்கு அடுத்து இது வந்து என்னன்னா அட்வெக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அட்வெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அட்வெக்ஷன். சரி. இப்ப இந்த கண்டக்ஷன் என்ன, கன்வெக்ஷன், இது எல்லாமே ஹீட் ஆகிறது தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. இந்த அட்வெக்ஷன் அப்படின்றது வந்து ஹரிசான்டல். அட்வெக்ஷன் அப்படின்றது ஹரிசான்டல்னா இந்த மாதிரி ஹீட் ஆகுது, இதுதான் ஹரிசான்டல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கன்வெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஹீட் ஆகிறது, சரியா? அதாவது செங்குத்தா ஹீட் ஆகிறது. அப்ப கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா,
இது எல்லாமே இந்த மூணுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் தான். இந்த மூணுத்தையுமே வந்து ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுற ப்ராசஸ் தான் இந்த மூணுமே, மாறுறது தான். ஸோ கன்வெக்ஷன் வந்து செங்குத்தா மாறும், அட்வெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஞ்சி, அதாவது வேர்டிக்கலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போகிறது, ரைட்டா? சாரி, அட்வெக்ஷன்னா வந்து அட்வெக்ஷன்னா இதை எழுதியே போட்டுறேன் நான். அட்வெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஹரிசான்டல். இதுவே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெர்டிக்கல் டிரான்ஸ்ஃபர். அப்போ கண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து தண்ணி சுட வைக்கிறோம், பாத்திரத்தில் தண்ணி வந்து சுட வைக்கிறோம். ஆனால் அது தண்ணி சுட்டதும் இல்லாமல் அதனுடைய ஹேண்டில் இருக்குல்ல, நம்ம கை பிடிப்போம்ல, ஸோ அந்த ஹேண்டில் வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சுடும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹீட் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது இதுவுமே வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஆனால் என்னது, இது வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்கணும். டைரக்ட் கான்டாக்டோட ஒரு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, டைரக்டா கான்டாக்ட் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பேர் வந்து என்னன்னு சொல்றாங்க, கண்டக்ஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? சரி, இதையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஸோ அது போக வந்து இதுல மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, லூ அப்படின்ற ஒரு விண்டு இருக்குதான், அந்த லூ விண்டு வந்து நார்தர்ன் இந்தியாவில தான் இருக்குது, அது சம்மர் சீசன்ல அடிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அட்வெக்ஷன் மூலியமா நம்ம என்ன பார்த்தோம், அட்வெக்ஷன்னா ஹரிசான்டல், இதுதான் வந்து அட்வெக்ஷன். ஸோ அப்போ இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட் தான். லூன்னு ஒரு இது இருக்குதா, அது வந்து நார்த் இந்தியாவில் அடிக்கும். ஸோ அப்போ இது லூ வந்து நார்த் இந்தியானா, அப்போ இது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதமான விண்ட் இருக்கு நார்த், அதாவது இந்தியாவில் அடிக்கக்கூடிய ஒரு சில லோக்கல் விண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை. ஸோ என்னென்ன மாதிரி விண்ட் இருக்குது அப்படின்னா, லூ இருக்குது, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேங்கோ ஷவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மேங்கோ ஷவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பிளாசம் ஷவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்வெஸ்டர்ஸ் அல்லது பர்தோலி சீரா. சரி, நார்வெஸ்டர்ஸ் அல்லது பர்தோலி சீரா. சரி, இப்போ இந்த லூ அப்படின்றது வந்து எங்க அடிக்கக்கூடியது அப்படின்னா, கம்ப்ளீட்டா நார்த் இந்தியா தான், நார்த்து இந்தியாவில் அடிக்கக்கூடியது. மேங்கோ ஷவர் அப்படின்றது எங்க அடிக்கக்கூடியதுன்னா, கேரளா மற்றும் கர்நாடகா பகுதி அடிக்கக்கூடிய காத்து, சரியா? காத்தை வந்து மேங்கோ ஷவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட சீசன்ல. பிளாசம் ஷவர் அப்படின்றது கேரளாவில் அடிக்கக்கூடிய காத்து. நார்வெஸ்டர்ஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் பர்தோலி சீரா, இது வந்து மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் பகுதியில் அடிக்கக்கூடியது. இந்த லூ விண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஹீட் வேவ்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஒரு பயிருக்குமே யூஸ் ஆகாது, ரைட்டா? மேங்கோ வந்து எந்த பயிர் அப்படின்ட்டு சொல்றது இல்லாம எந்த ஒரு பழத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா மேங்கோ ஷவர் அப்படின்றது மேங்கோ வந்து பழுத்து போறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? மேங்கோ வந்து பழுத்து போறதுக்கு மேங்கோக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் மேங்கோ ஷவர்ஸ். அதுக்கு அடுத்து பிளாசம் ஷவர், இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா காஃபி அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நார்வெஸ்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்து, ஏன்னா அஸ்ஸாம் பகுதி அப்படின்னா டீ வந்து ஃபேமஸ். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் வந்து ரைஸ் வந்து ஃபேமஸ். அதே வெஸ்ட் பெங்காலில் சணல், அதாவது ஜூட், இதுவுமே ஃபேமஸ், சரியா? இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான லோக்கல் விண்டு இந்தியாவில் இருக்கக்கூடியது, ரைட்டா? இந்தியாவில். சரி, அப்போ அது போக இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் விண்ட் அப்படின்ட்டு ஒரு விண்டை சொல்லுவாங்க. டாக்டர் விண்ட் அப்படின்ட்டு ஒரு விண்டை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்னோ ஈட்டர் அப்படின்ட்டு ஒரு விண்டை சொல்லுவாங்க. ஸ்னோ ஈட்டர் அப்படின்ட்டு ஒரு விண்டை சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் விண்ட் அப்படின்னா வந்து எந்த விண்டை டாக்டர் விண்ட்னு சொல்லுவாங்க? ஹர்மாட்டன் விண்டு. ஹர்மாட்டன், இது எல்லாமே நம்மளுடைய ஜியோகிராஃபி கிளாஸ்லேயே ஆல்ரெடி முடிச்சாச்சு தான், ஹர்மாட்டன் விண்டு. அதுக்கடுத்து ஸ்னோ ஈட்டர்ஸ் அப்படின்ட்டு எந்த விண்டை சொல்லுவாங்கன்னா சினூக் விண்டை ஸ்னோ ஈட்டர்ஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. 360 டிகிரியில் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ ஸ்டெனோல வந்து அட்வெக்ஷன் கன்வெக்ஷன் பத்தி கேட்குற இவங்க வந்து சிஜிஎல்ல கண்டிப்பா வந்து கண்டக்ஷனை பத்தி கேட்பாங்க. ஸ்டெனோல லூ விண்டை பத்தி கேட்கறவங்க வந்து சிஜிஎல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா மேங்கோ ஷவர், பிளாசம் ஷவர், நார்வெஸ்டர்ஸ், பர்தோலி சீரா அப்படின்ட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகே? ஸோ இதுதான் வந்து நான் வந்து 360 டிகிரியில் படிக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னது, ஓகே? அது போக இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்பீடோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டா? அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்பீடோ எஃபெக்ட் அப்படின்ட்டு
சொல்லுவாங்க. சரி, இப்போ அல்பீடோ எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து சூரியன் இருக்கு. சூரியன்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட் வந்து வருது. திருப்பி திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே லேண்டில் வந்து பட்டுருது. திருப்பி பட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பியுமே ரிட்டர்ன் ஆகும். சரியா, திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த ஒரு சூரியன்லேருந்து வருது இல்லை, சூரியன்லேருந்து வரதை வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்கன்னா இன்சோலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்சோலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திருப்பி நிலத்துல பட்டுட்டு போறதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, சரி. இப்ப என்ன ஒண்ணுன்னா, இந்த இன்சோலேஷன் இருக்குல்ல, இந்த இன்சோலேஷன்ல இருந்து தான் வந்து இந்த அல்பீடோ, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா, ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதுல இருந்து தான் வந்து இந்த அல்பீடோ எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப அல்பீடோ வந்து எதுல ஹையஸ்ட் எதுல லோயஸ்ட்னு கேட்பாங்க. அல்பீடோ எஃபெக்ட் வந்து எதுல, அதாவது இப்ப எதுல ஹையஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், சூரியனுடைய அந்த ஹீட் வந்து பட்டுட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, திருப்பி வந்து நம்ம நார்மலா நிலத்துல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம் அந்த ஹீட். ஸோ அப்போ நார்மலாகவே வந்து நிலத்துல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுல எதுல ஹையா இருக்கும் எதுல லோவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் எது லோயஸ்ட் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அல்பீடோ எஃபெக்ட் வந்து எதுல ஹையஸ்டா இருக்குன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கிளீனாக இருக்கிற ஸ்னோவில் தான் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கிளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்னோவில் வந்து சூரியனுடைய ஒளி, அதாவது அந்த ஹீட்டு பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த கதிர் வீச்சு வந்து பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா 80% 95% கிட்ட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் லோயஸ்ட் இருக்கிறதுல எது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஆஸ்பால்ட். சரியா, இதில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஆஸ்பால்ட், அதில் தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ வெள்ளையா இருக்கிறதுல நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதே நிலத்துல தான் வந்து இந்த சின்ன சின்ன வளிமண்டலத்தில் வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். கரெக்டா, ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த ஏர் மாலிகுல்ஸ் கூட வந்து ஹீட் வந்து மிக்ஸ் ஆகும். சரியா, நிலத்துல இருந்து ஹீட் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டக்ஷன். நார்மலா கண்டக்ஷன் அப்படின்னாலே டைரக்ட் கான்டாக்ட் வேணும். சரியா, டைரக்ட் கான்டாக்ட் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதே இது வந்து இந்த மாதிரி மூவ் ஆச்சு, இந்த மாதிரி வெர்டிக்கலா வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அது பேர் என்ன பார்த்தோம், கன்வெக்ஷன். கன்வெக்ஷன். அதுக்கடுத்து இதே ஹீட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், அட்வெக்ஷன். இதுக்கு என்ன பார்த்தோம், அட்வெக்ஷன். ரைட்டா, ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதையுமே இது வந்து கொஞ்சம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து 360 டிகிரியில் நம்ம முடிப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெனோல கேட்கப்பட்ட ஜாகிரபி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். சரியா, ஸ்டெனோ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜாகிரபி கேள்விகளை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஜாகிரபி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமி அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இதுல பாருங்க, இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நேம் த இந்தியன் போர்ட் தட் இஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அயன் ஓர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இரும்பு தாதுவை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் இந்திய துறைமுகம் எது அப்படின்னா அது மார்முகாவோ போர்ட் தான். சரியா, மார்முகாவோ போர்ட். மார்முகாவோ போர்ட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா அது வந்து கோவால இருக்குது. சரியா, மார்முகாவோ போர்ட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா அது வந்து கோவால இருக்குது. ஓகே, அது போக போர்ட்டை பத்தி, அப்ப போர்ட்டை பத்தி கேட்டிருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை பத்தி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, சரி. இப்ப அடுத்தது பாருங்க. ஓகே, ஒரே ஒரு செகண்ட். சரி, ஓகே. இப்ப இந்த பராதீப் போர்ட் வந்து, பராதீப் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்க இருக்குதுன்னா ஒடிஷா. பராதீப் போர்ட் வந்து ஒடிஷால இருக்கு. சென்னை போர்ட் வந்து சென்னை தான். விசாகப்பட்டினம் போர்ட் வந்து ஆந்திர பிரதேஷ். விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். மொர்முகாவோ போர்ட் வந்து கோவா. சரி, இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மொர்முகாவோ போர்ட் வந்து எந்த நதியின் கரையோரம் இருக்குது அப்படின்னா ஜுவாரி ரிவர். சரியா, ஜுவாரி ரிவர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஜுவாரி ரிவர். அதே மாதிரி இந்த கோவால வந்து இன்னொரு ஒரு முக்கியமான நதி ஒண்ணு போகுது. அந்த நதியின் பெயர் வந்து மாண்டோவி நதி. மாண்டோவி நதி. சரியா, மாண்டோவி நதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாண்டோவி நதி வந்து எங்க தோற்றுவிக்கிறது, ஆர்ஜின் எங்க தோற்றுவிக்கிறதுனா பெலகாவில.
பெலகாவி. பெலகாவி எங்கு இருக்கிறது அப்படின்னா கர்நாடகால இருக்குது. சரி, அடுத்து இந்த விசாகப்பட்டினம் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் டீப்பஸ்ட், அதாவது ஆழமான லேண்ட் லாக்டு போர்ட். அதாவது சுத்தி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிலம் தான் இருக்குது இந்த போர்ட், அதான் லேண்ட் லாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டீப்பஸ்ட் லேண்ட் லாக்டு போர்ட் வந்து எது அப்படின்னா அது வந்து ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் போர்ட். அடுத்து பராதீப் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்பர் 1 கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட். அதிகமான கண்டெய்னர்ஸ் இருக்கு தெரியுமா, கார்கோ. அந்த கார்கோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுல இந்தியாவிலேயே நம்பர் 1 வந்து எது அப்படின்னா அது வந்து இந்த பராதீப் போர்ட் தான். ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பராதீப் போர்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. இப்போ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து போதுமானது தான். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க. ஓகே, விச் இந்தியன் ஸ்டேட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பெனிஃபிட் ஃப்ரம் த கிரீன் ரெவல்யூஷன். அப்போ வந்து இது வந்து பசுமை புரட்சியை பற்றி கேள்விகள் இருக்குது. அப்போ பசுமை புரட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தெளிவாக படிக்கணும்னு அர்த்தம். விச் இந்தியன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டு பெனிஃபிட் கிரீன் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி மூலியமாக முதலில் பயனடைந்த இந்திய மாநிலம். ஆக்சுவலாக இந்த 4 மாநிலமுமே வந்து பயனடைஞ்சிச்சு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, முதலில் பயனடைந்தது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பஞ்சாப். இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பஞ்சாப். நம்ம கிரீன் ரெவல்யூஷனை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாமா. ஓகே, ஒரு செகண்ட். ஸோ கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. ஸோ பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சியில் வந்து இந்திய அளவில் தந்தை யாரு, தேசிய அளவில் தந்தை யார், அதாவது உலக அளவில் தந்தை யார் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பசுமை புரட்சியின் தந்தை இந்திய அளவில் யாரு, உலக அளவில் யாரு அப்படின்றது தெரியும். ஸோ இந்திய அளவில் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்களை சொல்லுவாங்க. அது அனைவருக்குமே தெரியும், MS சுவாமிநாதன். உலக அளவில் தந்தை யார் அப்படின்னா நார்மன் போர்லாக். நார்மன் போர்லாக். அதுக்கு அடுத்தது வந்து ஸோ உலகத்திலேயே வேர்டு சரியா, உலக அளவில் தந்தை நார்மன் போர்லாகா. ஸோ இந்த பசுமை புரட்சி அப்படின்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியது வந்து யார் அப்படின்னா, கொண்டு வந்தவர் வந்து யாருன்னா வில்லியம் எஸ் கவுட். வில்லியம் எஸ் கவுட் அவர் தான், ரைட்டா. அதுக்கு அடுத்தது இந்த பசுமை புரட்சி எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. FYPனா 5 இயர் பிளான். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னா 3வது 5 ஆண்டு திட்டம், 3rd 5 இயர் பிளான். ஸோ 3rd 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1961 டு 66. 1961 டு 66 கொண்டு வந்தது, ரைட்டா. ஸோ இந்த 3வது 5 ஆண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ரைட்டா. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் முதலாக எந்த மாநிலத்தில் வந்து இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்கன்னா பஞ்சாப் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து பஞ்சாப்ல இருந்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இது எல்லாமே, ரைட்டா. சரி, இந்த பசுமை புரட்சி என்ன வகையான புரட்சியை வந்து இங்க கொண்டு வந்தாங்கன்னா HYV சீடு தான். இதுதான் வந்து அந்த புரட்சி, HYV சீட்ஸ். ஸோ அப்போ இந்த HYV சீட்ஸ் அப்படின்னா என்னன்னா அதிக மகசூல் தரும் விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்லது அதிக விளைச்சல் கொடுக்கும் விதைகள், ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த HYV அதனுடைய விரிவாக்கம். அப்போ சீட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ சீட்ஸ்னா எந்த வகையான சீட்ஸை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, எந்த வகையான சீட்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா 2 விதமான விதைகள். என்ன பயிர் அப்படின்னா ஒன்று வந்து கோதுமை விதைகள், இன்னொன்று வந்து அரிசியினுடைய விதைகள். கோதுமை விதையை வந்து எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா மெக்சிகோவிலிருந்து. அரிசியினுடைய விதைகளை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருந்து தான் இறக்குமதி செஞ்சாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது, ரைட்டா. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஓகே,
விச் ஆஃப் தீஸ் ரிவர்ஸ் டஸ் நாட் ஆரிஜினேட் இன் பெனிசுலர் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா? இந்த ஆறுகள் இப்ப கொடுக்கப்பட்டிருக்க ஆறுகளில் எது இந்தியாவின் தீபகற்ப பீடபூமியில் உற்பத்தி ஆகாது, அதாவது ஆரம்பிக்காது, ஸ்டார்ட் ஆகாது அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. ஆரிஜினேட்னா தோற்றுவிக்காது. சரி, ஆன்சர் வந்து அது கங்கா தான். ஈஸி தான். ஏன்னா கங்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்தரகாண்ட்ல ஆரம்பிக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அது எப்படின்னா இங்கிருந்து ஒரு நதி வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா, இங்கிருந்து ஒரு நதி வரும், திருப்பி இங்கிருந்து ஒரு நதி வரும். இந்த இரண்டு நதிகளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்னா சேரும். சரியா, அந்த இடத்த தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவ பிரயாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து வர இந்த நதி இருக்குல்ல, இந்த நதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அலக்நந்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நதியை அலக் இல்லைன்னா இங்க எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து அலக் நந்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நதியை வந்து பாகீரதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாகீரதி ரிவர். ரைட்டா, ரிவர் பாகீரதி. ஸோ இதுல வந்து இந்த பாகீரதி வந்து எங்க உருவாகுது அப்படின்னா வந்து கௌமுக்ல கௌமுக்ல கௌமுக் எங்க இருக்குதுன்னா கங்கோத்ரி பனிப்பாறையில இருக்குது. சரியா, கௌமுக் வந்து எங்க இருக்குது, அல்லது கௌமுக் கிளேஷியர் அல்லது கங்கோத்ரி பனிப்பாறை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இங்க கூட எழுதுறேன். கௌமுக் கௌமுக் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த பாகீரதி உருவாகுது. இந்த அலக்நந்தா எங்க உருவாகுதுன்னா சட்டோபந்த் பனிப்பாறை, சட்டோபந்த் அந்த இடத்துல உருவாகுது. ஸோ இந்த தேவப்பிரயாக்ல இந்த இரண்டு நதிகளும் ஒன்றாக சேர்ந்துதான் கங்கை அப்படின்ற நதி உருவாகுது. ஆனா கங்கை நதி எங்க உருவாகுதுன்னா கௌமுக்ல உருவாகுது அல்லது கங்கோத்திரியில் உருவாகுதுன்னு தான் எழுதணும். சரியா, ஏன்னா பாகீரதி நதி தான் வந்து தேவப்பிரயாக்ல வந்து ஒன்னா சேர்ந்து கங்காவா மாறுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அது போக வேற என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கோதாவரியை பொறுத்த வரைக்கும் கோதாவரி எங்க உருவாகுது, அதுக்கப்புறம் கிருஷ்ணா எங்க உருவாகுது, காவேரி எங்க உருவாகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கோதாவரி வந்து திரிம்பகேஸ்வர்ல உருவாகுது. திரிம்பகேஸ்வர் அப்படின்ற இடத்துல உருவாகுது. ஓ போட்டு டாட் போட்டிருக்கோம், ஆரிஜின். கிருஷ்ணா நதி வந்து மகாபலேஸ்வர். மகா காவேரி எங்க தோற்றுவிக்குதுன்னா அது தலக்காவேரி அல்லது குடகு மாவட்டம். ஒரு சில நேரம் தலக்காவேரின்னு கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஒரு சில நேரம் வந்து குடகு மாவட்டம்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சில நேரம் பிரம்மகிரி மலைகள்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் ஒரே இதுதான். இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் கொடுப்பாங்க, பிரம்மகிரி மலைகள். சரி, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ரைட்டா, ஸோ டோட்டலா இப்ப நான் தேவ பிரயாக் அப்படின்ட்டு சொன்னால இது மாதிரி டோட்டலா எத்தனை பிரயாக் இருக்குதுன்னா ஒரு 5 வகையான பிரயாக் இருக்குது. ரைட்டா, இங்க இருந்து இப்படி வரும். ஸோ இங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு நதி. ஸோ இங்க இருந்து இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, அடுத்து இங்க ஒன்று. ஸோ இதை என்னென்ன பிரயாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து இதை வந்து விஷ்ணு பிரயாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விஷ்ணு பிரயாக். அதுக்கடுத்து இந்த நதியை வந்து நந்த பிரயாக். அதுக்கப்புறம் இதை வந்து கர்ண பிரயாக். அதுக்கடுத்தது இது ருத்ர பிரயாக். பிரயாக் அப்படின்றது 2 நதிகள் வந்து ஒன்றாக இணையும் இடம், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நதிகள் ஒன்றாக இணையும் இடம். இது வந்து தேவ பிரயாக். இப்ப பிரயாக் அப்படின்றது 2 நதிகளோ 2க்கு மேற்பட்ட நதிகளோ ஒன்றாக இணையும் இடம் தானே. அப்ப இந்த நதி வந்து இதன் பெயர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இது அலக்நந்தா நதி. வந்து அலக் நந்தா ரிவர் அலக்நந்தா. அப்ப ரிவர் அலக்நந்தா நதியும் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, செகண்ட், இது வந்து தௌலி கங்கா. தௌலி கங்காவும் அலக்நந்தா நதியும் ஒன்றாக இணையும் இடம் வந்து அது விஷ்ணு பிரயாக். அதுக்கப்புறம் இது வந்து ரிவர் நந்தாகினி. அதுக்கு அடுத்தது இது வந்து ரிவர் மந்தாகினி.
சாரி 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 இது வந்து ரிவர் பிண்டார். பிண்டார். அதுக்கு அடுத்தது இதுதான் ரிவர் மந்தாகினி. மந்தாகினி. அதுக்கப்புறம் இது வந்து ரிவர் பாகிரதி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தான் வந்து நான் ஷார்ட்கட் வந்து நிறைய டைம் நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்னா விநாயக் ராம்தாஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். விநாயக் ராம்தாஸ். ஸோ அதாவது விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், தேவ பிரயாக். நான் இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா வி இங்கே நான் எழுதுறேன். விஷ்ணு பிரயாக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சோம்னா டிவிடி அப்படின்னு ஞாபகம் வச்சோம். இல்லை டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சோம். இங்க வந்து ஷார்ட்கட் தேவையில்லை. ஏன்னா நந்து 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 பிரயாக் நந்தாகினி. இந்த பக்கம் கர்ரு, அதுக்கப்புறம் பின் டர்ரு. சரியா? கர்ரு கர் பிண்டார். ரைட்டா? அப்படி ஞாபகம் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ருத்ரபிரயாக்கு மிஸ்டர், மந்தாகினி ருத்ரபிரயாக். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட், பிஏடி, பாகிரதி தேவபிரயாக். பாகிரதி தேவபிரயாக். ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஃபார்ம்ஸ் ஏ டெல்டா அலாங் த ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த கேள்வியில ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ல வந்து டெல்டா வந்து அதிகமாக டெல்டா ஃபார்ம் பண்ற நதி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நர்மதா கிடையாது, மாஹி கிடையாது, சாரி நர்மதா கிடையாது, தப்பி கிடையாது, மஹி கிடையாது. ஏன்னா இந்த மூணுமே வந்து ஈஸ்டே கிடையாது. ஏன்னா இது வெஸ்ட். ஈஸ்ட் வந்து எது அப்படின்னா கோதாவரி மட்டும்தான். இந்த மூணுமே வந்து வெஸ்ட் சைட்ல, ஈஸ்ட் சைட்ல போறது வந்து என்ன அப்படின்னா அது கோதாவரி மட்டும்தான். சரியா? கோதாவரியினுடைய தோற்றம் வந்து என்ன பார்த்தோம்? திரிம்பகேஸ்வர். கோதாவரியினுடைய தோற்றம் வந்து திரிம்பகேஸ்வர் பிளாட்டியூ, திரிம்பகேஸ்வர் பீடபூமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? திரிம்பகேஸ்வர் பீடபூமி. சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இந்த அப்போ கோஸ்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய கேள்வி வந்து இந்த டைம் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம கோஸ்ட் பற்றி ஒரு தடவை ஒன்று பார்த்துடலாமா? வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இருக்குல்ல, இந்த இடத்த வந்து இந்த பகுதி, இதை வந்து என்ன பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா கட்ச் பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கட்சு பகுதி அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடம், இந்த பகுதி எல்லாம் அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது இது வந்து கட்சி கோஸ்ட், இது வந்து காத்தியாவார் கோஸ்ட். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? காத்தியாவார் கோஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சைடு கீழே இருக்கிறது இது எல்லாமே, இந்த பகுதி எல்லாத்தையும் இதை வந்து என்னன்னு அழைப்பாங்க? கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு அழைப்பாங்க. கொங்கன் கோஸ்ட். அதுக்கு அடுத்தது இந்த பகுதியை வந்து கன்னடா கோஸ்ட் அப்படின்ட்டு அழைப்பாங்க. அடுத்தது இது நிறைய பேருக்கு தெரியும், மலபார் கோஸ்ட். அதுக்கு அடுத்தது இந்த சைடு இது வந்து கோரமண்டல், தமிழ்நாட்டு சைடுல இருக்கிறது கோரமண்டல் கடற்கரை. அதுக்கு அடுத்தது கோரமண்டலுக்கு மேல இருக்கிறது வந்து நார்தன் சிர்கார்ஸ். திருப்பி அந்த நார்தன் சிர்கார்ஸ்க்கு மேல வந்து இந்த ஒடிஷா சைட்ல இருக்குல்ல, ஒடிஷா சைட்ல இருக்கிறது உத்கல் கடற்கரை, உத்கல் பிளைன்ஸ். ரைட்டா? ஸோ இந்த குஜராத் சைட்ல வந்து இந்த பகுதி எல்லாம், இந்த பச்சை பசைன்னு இருக்கும் இந்த பகுதி எல்லாம். ரைட்டா? ஸோ இந்த சைடை தான் வந்து இங்கதான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிர் ரேஞ்ச் இருக்கு. இந்த கிர் ரேஞ்ச் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சிங்கத்துக்கு ஃபேமஸான ஒரு பகுதி இது. ரைட்டா? இதுல இந்த சைடு இருக்குல்ல, இந்த கழுத்து பகுதி, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்ஃப் ஆஃப் காம்பட் அப்படின்ட்டு அழைப்பாங்க. கல்ஃப் ஆஃப் காம்பட் என்று அழைப்பாங்க.
இந்த வாய் பகுதி இருக்கா, வாய் பகுதி என்ன அழைப்பாங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு அழைப்பாங்க. கல்ஃப் ஆஃப் கட்ச். ரைட்டா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானது. எது அப்படின்னா கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்து வந்து வேற இதுல இந்த அயனூர் இருக்குது இல்ல, இந்த அயனூர்ல வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அயனூர் இரும்பு தாதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான இரும்பு தாதுக்கள் எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேமடைட், அதுக்கப்புறம் மேக்னடைட், லைமோனைட், அப்புறம் சைடரைட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலது கிடையாது, இது மட்டும்தான் முக்கியமானது. ரைட்டா? ஹேமடைட், மேக்னடைட், லைமோனைட் அண்ட் சைடரைட் முக்கியமான இரும்பு தாதுக்கள் இதுதான். சரி, அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சீசனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. சீசனல் அக்ரிகல்ச்சர். சரி, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ். எப்பவுமே ஃபேக்சுவல் கொஸ்டின் கஷ்டம், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சீசனல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். சரி, என்ன சீசனுக்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்றாங்க. சச்சஸ் ஸ்டபுள் பர்னிங். ஸ்டபுள் பர்னிங்னா ஸ்டபுள்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேஸ்ட், அதாவது ஸ்டபுள். அந்த வேஸ்ட் வந்து எரிப்பாங்க. இதில் என்ன சொல்றாங்க, வேஸ்ட்டை எரிக்கிறதன் மூலியமாக இந்த AQI அப்படின்றது வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். AQI அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் என்னன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டபுள் வேஸ்ட் வந்து எரிக்கிறது மூலியமா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல வந்து ஏரை வந்து அதாவது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அதுல வந்து எந்த ஒரு இம்பாக்டும் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா தப்பு. அதாவது இந்த அசெஷன் அப்படின்றது தப்பு. கூற்று வந்து இது தப்பு. அதுக்கப்புறம் ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இப்போ நம்ம எரிக்கிறோம் அப்படின்றப்ப வந்து ஏதோ ஒரு வகையில வந்து காற்று வந்து மாசுபடும். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்க தானே செய்யும். சரி, கரெக்ட். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப இருக்க தான் செய்யும். அந்த ஒரு ஏதோ ஒரு இம்பாக்ட் வந்து இருக்க தான் செய்யும். அடுத்து இந்த ஸ்டபுள் பர்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல்டு ப்ராக்டிஸ் தான். கரெக்ட் தான். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்குலாம் வந்து எல்லாத்தையும் எரிக்க முடியாது. அது வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் எரிக்கவே செய்வாங்க. ரைட்டா? அப்போ வந்து கண்ட்ரோல்டு ப்ராக்டிஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரீசன் வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ A is false, R is true. இந்த இதை வந்து கரெக்ட். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. ஸோ இந்த இதில் இந்த ட்ரிம்பகேஸ்வர் இருக்குல்ல, ட்ரிம்பகேஸ்வர் வந்து எங்க இருக்குது, எந்த சைடு இருக்குதுன்னா வந்து மகாராஷ்டிரா சைடு தான் இருக்குது. சரியா? ட்ரிம்பகேஸ்வர் வந்து மகாராஷ்டிரா. ட்ரிம்பகேஸ்வர் வந்து எங்க இருக்குதுன்னா மகாராஷ்டிரா சைட்ல தான் இருக்குது ட்ரிம்பகேஸ்வர். அதாவது அங்கதான் வந்து இந்த கோதாவரி வந்து உருவாகுது. மகாராஷ்டிரால வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், மகாராஷ்டிரால வெஸ்டர்ன் காட்ஸை எப்படி அழைப்பாங்கன்னா சஹ்யாத்ரி அப்படின்னு அழைப்பாங்க. எப்படின்னா சஹ்யாத்ரிஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகே, ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ இது ஒன்னா. அதுக்கு அடுத்து இந்த சைடு கோஸ்ட் இருக்குது இல்ல, இந்த கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட். இது வந்து என்னதுன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட். இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட்டை பொறுத்தவரை, வெஸ்டர்ன் கோஸ்ட் மற்றும் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்லாம் என்னெல்லாம் அப்படின்னா, வெஸ்ட் கோஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நேரோவா இருக்கும். நேரோ அதாவது கரெக்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஆனால் அதாவது ஒல்லியா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஆனால் ஈஸ்ட் கோஸ்ட் அப்படி கிடையாது. ஈஸ்ட் கோஸ்ட் எப்படி இருக்கும், ஒய்டா இருக்கும், நல்லா அகலமா இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெல்லிசா இருக்கும், இது வந்து அகலமா இருக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து இங்கே ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஆழம் அதிகமாக இருக்கும். இங்கே ஆழம் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆழம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து டம்பல் ஷேப்பில் இருக்கும். இந்த டம்பல் இருக்குல்ல, டம்பல் ஷேப். டம்பல் ஷேப்னா எப்படின்னா, வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த குஜராத் சைட்லலாம் வந்து கடற்கரை வந்து இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும் கடற்கரை. அடுத்து மெல்லிசா போகும், அடுத்து திருப்பி நல்லா பெருசாக இருக்கும். ஸோ டம்பல் ஷேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இருக்கும் அப்படின்ட்டு
அவங்க சொல்றாங்க. டம்பிள் ஷேப். இதோ இந்த மாதிரி ஷேப்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இப்போ நார்மலாகவே வந்து டெப்த்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நேச்சுரல் போர்ட் இயற்கையாகவே வந்து துறைமுகத்தை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக வெஸ்டர்ன் கோஸ்ட்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டு நான் இங்கேயே எழுதியிருக்கேன். இதை மட்டும் பார்த்தாலே போதுமானதான். இது ஒன்று நேரோ, இதை டெப்த்து டம்பிள் ஷேப். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அகலமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆழம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, சரி. அடுத்த கேள்வி வந்து எதை பற்றி கேட்டிருக்கிறாங்கன்னா பாருங்க, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் தான். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட ஸ்டெனோ எக்ஸாம்பிள் கேட்டது தான். வெஸ்ட் கோஸ்டல் பிளைனில் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் தான் கேட்டிருக்காங்க. வெஸ்ட் கோஸ்டல் பிளைனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இங்கே வந்து சாரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஈஸ்ட், அதாவது வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு தானே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஹை ரெயின்ஃபாலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் டெல்டா வந்து இங்கே கிடையாது. ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் டெல்டா இருக்கும். இங்கே வந்து லகூன்ஸும் பேக் வாட்டர்ஸும் தான் இருக்கும். சரியா, லகூன்ஸும் பேக் வாட்டர்ஸும் தான் இருக்கும். ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து மெயினாக எங்கே உருவாகும்னா டெல்டாஸ் இருக்கிற ஏரியாவில். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சுந்தரவன காடுகள், சுந்தர்பன்ஸ் டெல்டா. சுந்தர்பன்ஸ் டெல்டா. ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே தான், ரிவர் பற்றி ஒரு கேள்வி. அப்போ எந்த ரிவர் அப்படின்னா காக்ரா ரிவர் சிஸ்டம் பற்றி. ஸோ காக்ரா வந்து மாப்சா சுங்கா பனிப்பாறையில் உருவாகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, கரெக்டு. அடுத்தது வந்து இது இட் ஃபார்ம்ஸ் அ டீப் கார்ஜ் அட் ஷீஷா பாணி பிஃபோர் என்டரிங் த பிளைன்ஸ். ஸோ அதாவது சமவெளியில் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு, டீப் கார்ஜ் அப்படின்னா பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் மர்ஜஸ் வித் கங்கா அட் அலகாபாத். அதாவது கங்கை நதி கூட வந்து காகரா நதி வந்து அலகாபாத்ல சேருதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கிடையாது. இது வந்து எந்த இடத்துல வந்து சேருது அப்படின்னா பீகார்ல. பீகார்ல தான் வந்து கங்கை நதி வந்து பீகார்ல தான் வந்து காகரா நதி வந்து கங்கை நதி கூட போய் சேருது. ரைட்டா, ஆஃப்டர் ரிசீவிங் த சாரதா ரிவர். ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்புனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஆப்ஷன் தப்பு, இந்த ஆப்ஷன் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி 1 and 2. சரியா, ஒன்லி 1 and 2. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பாப்புலேஷன் பிரமிடை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் பிரமிடை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வினா, ஸோ வாட் ஷேப் டஸ் அ பாப்புலேஷன் பிரமிட் டேக் ஃபார் அ ரேப்பிட்லி க்ரோயிங் பாப்புலேஷன். அதாவது பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப எந்த ஷேப்பை எடுக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப் வரவே வராது. ஏன்னா ஒன்று ஏறுது இன்னொன்று இறங்குது அப்படின்னா சர்க்குலர் ஷேப் வச்சு மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. சேம் வித் ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ஒன்று ஏறிக்கிட்டே இருக்குது இன்னொன்று இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ல வச்சு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று இன்வெர்டட் ட்ரையாங்கிளா இருக்கும், இல்லை ட்ரையாங்கிளா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரையாங்குலர். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப் தான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க, இன்வெர்டட் ட்ரையாங்கிள் கிடையாது. ஆன்சர் வந்து அது ட்ரையாங்குலர் ஷேப். நெக்ஸ்ட் அடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம். சரி, ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான். ஸோ இதில் தான் வந்து அது மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் வந்து ஏற 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 இந்த ஷேப்பில் தான் அவங்க சொல்கிறாங்க. இன்வெர்டட் கிடையாது, ட்ரையாங்குலர் ஷேப். சரி, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இன்வெர்டட் ட்ரையாங்கிள்லாம் இந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்குலர் ஷேப். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஏக்யூஐன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப்ஸ்ன்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்ட்டு
கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 101ல இருந்து 150 வரைக்கும். ஸோ அப்ப 101ல இருந்து 150 இப்ப கேட்கறாங்கன்னா, அப்ப அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல 151ல இருந்து 200 வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளுமே நிறையவே இருக்குது. ஸோ அது எப்படின்னா, இப்ப இங்க வந்து பாருங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து 50 இருக்கு, 51ல இருந்து 100 இருக்கு, 101ல இருந்து 150 இருக்கு, 151ல இருந்து 200 பாயிண்ட் இருக்கு, 201ல இருந்து 250, 200 சாரி ஒரே செகண்ட், 151ல இருந்து 200. அடுத்தது வந்து 201 டு 300, அதுக்கப்புறம் 301 டு 500. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 0 டு 50 இருக்கா, 0 டு 50 வந்து குட்டு, இது ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கிறது. 51ல இருந்து 100 வந்து மாடரேட் லெவல்ல இருக்கிறது. 101ல இருந்து 150 தான் நம்ம இப்ப பாக்குற அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப்ஸ் அப்படின்ட்டு. அதாவது சென்சிட்டிவ் குரூப்ஸ்னா யாருன்னா, இந்த லங்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சுவாச குழாயில வந்து நோய் இருக்கிறது, குழந்தைகள், அதுக்கப்புறம் வயசானவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க சென்சிட்டிவ் குரூப்ஸ். ஓகே, அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப்ஸ். அதுக்கப்புறம் 151ல இருந்து 200 வரைக்கும் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே அது அன்ஹெல்தி தான். 201ல இருந்து 300 வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி, வெரி அன்ஹெல்தி. அடுத்தது வந்து 301ல இருந்து 500 வந்து ஹசார்டஸ், அதாவது இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு இடம் தான் அந்த இடம். ரைட்டா, இந்த பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இதெல்லாமே அதுக்கான ஒரு சில ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல போடப்படுற ஒரு சில முக்கியமான பாயிண்ட். ரைட்டா, ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சென்சிட்டிவ் குரூப்ஸ்னா என்ன, குழந்தைகள், அதுக்கப்புறம் வயசானவங்க, இவங்க எல்லாரும் தான் வருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 10 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது மாதிரி எல்லா கொஸ்டினும் நம்ம இதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜியாகிரபி முடிச்சுட்டு அடுத்து ஹிஸ்ட்ரி எக்கனாமி போய்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலெக்ஷன் போஸ்ட் கீ வரத்துக்குள்ளேயே வந்து நம்ம இந்த சினவு முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.